அட்வான் கிறிஸ்துவ தொடக்க பள்ளியில் மீன் வளர்ப்பு விவசாய தினத்தை பற்றி கூற வந்துள்ளேன். கடல் வளங்கள் நம் நாட்டின் முக்கிய பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கடலில் கலக்கப்படும் திரவ எனவே சுனாமி போன்ற இயக்க சீற்றங்களிலிருந்து நம்மை பாதுகாக்க கடலையும் கடல் வளங்களையும் பாதுகாக்க வேண்டும். தங்கங்களே மீனவ சிங்கங்களே, நன்றி, வணக்கம். இன்றைய நிலையில் மீன்வளத்துறையில் அலங்கார மீன்வளம் என்பது ஒரு மூன்றாவது ஒரு பாட்டாக பிரிக்கப்பட்டுவிட்டது. அதற்கான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நமது தமிழ்நாடு இந்த அலங்கார மீன் வளர்ப்பில் இந்தியாவோட ஒரு முன்னோடியான ஒரு மாநிலம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய திட்டங்களுக்கான முதல் நிலையை இங்கேருந்து தான் துவங்கியிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போதைக்கு BMMSY ஸ்கீம் வழியாகவே ஒரு கிளஸ்டர் வந்து மதுரையில் உருவாக்கப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு நிறைய கிளஸ்டர்ஸ் டெவலப் ஆகுது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து நாங்களே வந்து கிட்டத்தட்ட 60-70 வகையான மீன்களை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மீன்களுக்கு நம்ம உள்ளூர் சந்தையை விட ஏற்றுமதி சந்தை, ஏன்னா இந்த ஊர்ல அதை ரொம்ப வாங்க மாட்டாங்க, ஆனா ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அடுத்தடுத்த நாடுகளில் பெரிய சந்தை வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கூட நீங்க வந்து துவங்க முடியும். அதை எப்படி பிடிக்கிறது, திருப்பி அதை எப்படி கொண்டாந்து கண்டிஷன் பண்றது, அதை யார்கிட்ட விற்கிறது, இது போன்ற உங்களுக்கான தகவல்லாம் வந்து நீங்க மீன்வளத்துறை அணுகுங்க. அதுக்கான விஷயங்கள் கிடைக்கும். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.